ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு another வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே எல்லோரும் நல்லா இருக்கோம். ஈவன் சொல்ல போனால் நான் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு தான் சொல்லணும். இந்த 2 க்ளவுஸும் லாஸ்ட் டைம் கொடைக்கானல் போகும்போது ஹம்னா அண்ட் ஹம்தனுக்காக வாங்கினது. ஸோ இப்போது திரும்பியும் கொடைக்கானல் போகிறதுக்கு தான் பேக்கிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ க்ளவுஸஸோட அவங்களோட சாக்ஸ் அண்ட் ஹேண்ட் கர்ச்சீஃப் எல்லாமே வந்துட்டு சேஃபாக கரெக்டாக பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். கொடைக்கானல் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணணுமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது குர்த்திஸ் வாங்கணும் தான். டிஷர்ட்லாம் வந்து அந்தளவுக்கு எனக்கு கன்வீனியன்ட் கிடையாது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற ரீசன்னால் நான் குர்த்திஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கரெக்டாக அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் அண்ட் எனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டேன். மெடிசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்குவேன் எங்கே போனாலும். அண்ட் என்னோட ஸ்கின் கேராக இருக்கட்டும், மேக்கப் ஐட்டம்ஸ் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு அதையும் கரெக்டாக பேக் பண்ணி எடுத்துக்குவேன். அந்த ஊரோட கிளைமேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டு வெதரில் இருக்குன்றதுனால சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இதையும் பேக் பண்ணிட்டேன். இந்த பேக் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் அமேசானில் வந்து சேல் போட்டிருக்கும் போது பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் இங்கே காட்டியிருக்கேன். எப்போவுமே பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வைப்பேன். ஸோ ஓவரால் எல்லாமே பேக் பண்ணியாச்சு, இப்போது கிளம்ப வேண்டியதுதான். மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 கிட்ட வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். 5 ஃபேமிலி கிளம்பணும். 5 ஃபேமிலியில் பார்த்திங்க அப்படின்னா 3 ஃபேமிலி வண்டியில் தான், அதாவது 2 வீலரில். மித்த இருக்கிறவங்க வந்துட்டு ஒரே ஒரு காரில் வந்திருந்தாங்க. ஸோ அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 கிட்ட வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இதே மாதிரி தான் வந்துட்டு கீழே இருந்து மேலே ஹில்ஸ் ஏறுற வரைக்கும் இதே மாதிரி தான் ட்ராவல் பண்ணோம். ஏன்னா எங்கள் கூட கிட்ஸும் வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடியுமே நான் வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு 2 வீலரில் தான் நான் போயிருக்கேன். ஸோ இந்த தடவையும் அதே மாதிரி 2 வீலரில் போகலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு தான் 2 வீலரில் எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சில்வர் ஃபால்ஸ் தான். சில்வர் ஃபால்ஸில் போய் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்று நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து மூவ் ஆன் ஆகிட்டோம். நாங்கள் புக் பண்ணியிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டேஜ் தான் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா இத்தனை ஃபேமிலி இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து தனியாகவே ஒரு வில்லா மாதிரி புக் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூம் கிட்ட இருந்துச்சு. 5 ரூம், அது போக வந்துட்டு 2 மெயின் ஹால் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு கப்புளுக்கும் ஒவ்வொரு ரூம் மாதிரி தனித்தனியாக நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த இடம் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி ஊஞ்சல், வாத்து, கோழி, புறா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே இருந்தது. போனோன்னே வந்து ஒரு காமான பிளேஸில் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கேயும் கொஞ்சம் நேரம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரூமுக்கு போயாச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு இந்த காட்டேஜ். ஸோ இந்த காட்டேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஸோ அவங்க மெயின்டைன் பண்ணுற அந்த க்ளீன்லினஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா இடமும் வந்து நல்ல க்ளீனாக இருந்துச்சு. ரூமெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் ரெஸ்ட் ரூம் கண்டிப்பாக சொல்லணும். வெளியிலலாம் போகும்போது நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண ரொம்பவே பயப்படுவேன். பட் இங்கே வந்து அந்த மாதிரியான ஒரு பயம் இல்லை, க்ளீனாக இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கீபோர்டு ஒன்று இருந்துச்சு, பியானோ. எனக்கு வாசிக்க தெரியாது, பட் ஒரு சின்ன நோட் மட்டும் தெரியும். அதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு கொஞ்சம் சீன் போட்டுட்டு இருந்தேன். ஸோ மத்தியானம் சாப்பிட்டுட்டு உடனே வந்து போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேக் ஏரியாவுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் காட்டேஜ் பார்த்திங்கன்னா
லேக்குக்கு ரொம்பவே பக்கத்தில் தான் வந்து காட்டேஜ் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா மெயினில் இருந்துச்சுன்னா தான் சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இந்த போட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நம்மளா மேனுவலாக வந்துட்டு ரைட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொருத்தவங்களோட ஹெல்ப்னால பண்ணிக்கலாம். நாங்களா பண்ணுறோம் அப்படின்னா வந்து டயர்ட் ஆயிடுவோம். ஸோ வந்ததை வந்து என்ஜாய் பண்ண முடியாது, கால்லாம் வலிக்கும் அப்படின்றதுனால நாங்கள் ஆள் வச்சே வந்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஈவினிங் டைம் வந்துட்டு இந்த லேக் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் இங்கே மெயினாக சொல்லணுன்னா இந்த கடலை சூடாக வந்து கடலை பொரி, மசால் பொரி இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டெம்ப்டிங்காக இருந்துச்சு. ஈவன் நான் சொல்லணுன்னா போனதுலேருந்து நல்ல வந்து ஸ்நாக்ஸ் வந்து நிறைய சாப்பிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த டைம் வரைக்கும் லேக்கில் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கேயே டீ, காஃபி அண்ட் ஸ்நாக்ஸு இதெல்லாமே நல்லா வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஷாப்பிங்க்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் ரூமுக்கு வரதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நைட் ஆகிடுச்சு. டின்னர்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் ரூமுக்கே ரீச் ஆனோம். 11:00 கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கேம்ப் ஃபயருக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். காட்டேஜ் ரெண்ட் நம்ம பே பண்ணும்போது இதுக்கும் சேர்த்து பே பண்ணணும். ஸோ ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்து என்ஜாய் பண்ண முடியல இந்த டைமில். என்ன ரீசன்னா ஹம்தன் வந்து தூங்கிட்டான் ஆல்ரெடி. ஸோ ஹம்தனை நான் ரூமில் விட்டுட்டு என்னால் வர முடியாது. அண்டு சர்ஜுனுக்கும் வந்து ரொம்ப டயர்டு பைக் ரைட் பண்ணிட்டு வந்ததுனால. அதனால் சரி ஓகேன்ட்டு நான் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வந்து பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா நான் ரூமுக்கு போயிட்டேன். தினமும் காலையில் எழுந்திரிக்கும் போது என்னடா பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற யோசிக்கிற நாளே இல்லாத ஒரு நிம்மதியான நாள் அப்படின்னா இந்த 2 நாள் தான் சொல்லணும். 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் வரைக்கும் தான் வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் கூட ஹம்தனும் வந்து ஜாயின் பண்ணிட்டான். ஹம்தன் ஏர்லியராகவே நைட்டு தூங்கிட்டான். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டான். அவ்வளோ ஒரு அதிசயம் அது. ஹம்னாக்கு டயர்ன்றனால ஹம்னா வந்து நல்லாவே தூங்கிட்டு இருந்தா. ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே வந்து ஹாலில் இருக்கிற டிவியில் நல்ல சாங்ஸ் போட்டுட்டு அந்த டே வந்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே காட்டேஜ் பக்கத்துலேயே முடிச்சுட்டு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா இங்கே பில்லர் ராக்ஸ் அண்ட் வந்துட்டு சூசைட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வெறும் சைட் சீன்ஸாக பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம். இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் குழந்தைங்க வந்து மிஸ்ட்டை வந்து என்ஜாய் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மிஸ்ட் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. இந்த தடவை நாங்கள் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டுக்கு கிளம்பிட்டோம். என்ன ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா ஓடி பிடிச்சி விளையாட, இந்த மரத்துலலாம் ஏற, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து வந்து ஒளிஞ்சு பிடிச்சிலாம் விளாண்டேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதெல்லாம் சின்ன வயசில் விளாண்டது இப்போ திரும்பி வந்து ரீகால் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அம்மாவுக்கு, ஆண்டிக்கு அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் பேக்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதனால வந்து இங்கே வாங்கியிருந்தேன். பாப்பா வந்து ஒரு கீ செயின் ஒன்று கேட்டா, அது வாங்கி கொடுத்தேன்.
அங்கேயே வந்து கொஞ்சமாக டீ, ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அந்த இடத்துலேருந்து சீக்கிரமாகவே கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் பிளானு. இந்த வீடியோ நான் எடிட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை விட ஹாப்பி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து திரும்பியும் என் ஃபேமிலியிலேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த ஹாப்பினஸ் என்னோட லைஃப் லாங் வரணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். என்ன மாதிரியே இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு, இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.